வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு மதிமுக எம்பி தற்கொலைக்கு முயன்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்கொலை முயற்சிக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரோடு மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி தற்கொலைக்கு முயற்சித்திருக்கிறார். அதிக அளவு மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்கொலை முயற்சிக்கான காரணம் குறித்து காவலர்கள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தங்கமணி இணைப்பில் இருக்கீங்க. முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்கள். கனிமொழி வணக்கம். அதாவது ஈரோடு மாவட்டத்தினுடைய ஈரோடு மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஒருவர் கணேசமூர்த்தி கடந்த 2019ஆம் ஆண்டு திமுகவினுடைய கூட்டணியாக மதிமுக சார்பில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி கணேசமூர்த்திக்கு ஒதுக்கப்பட்டது. பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் கணேசமூர்த்தி வெற்றி பெற்று தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் இன்று கடந்த ஒரு வார காலமாக கணேசமூர்த்தி மன அழுத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காலை 11 மணி அளவில் ஈரோட்டில் உள்ள அவரது இல்லத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி அதிக அளவிலான விஷ மாத்திரைகள் என்று அழைக்கப்படும் சல்பாஸ் மாத்திரைகளை உட்கொண்டுள்ளார். இந்த நிலையில் உயிருக்கு போராடிய கணேசமூர்த்தி தற்போது ஈரோடு மாநகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி கோவை தனியார் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மன அழுத்தத்தின் காரணமாக விஷ மாத்திரைகள் அருந்து தற்கொலைக்கு முயற்சித்தது ஈரோடு மாநகர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாநகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கணேசமூர்த்தியை பார்ப்பதற்காக திமுக, அதிமுக மற்றும் பாஜக கட்சிகளை சார்ந்த ஏராளமான நிர்வாகிகள் வந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் ராமலிங்கம் ஆகியோர் தற்போது மருத்துவமனையில் வந்து கொண்டிருக்கின்றனர். அதே சமயத்தில் இவர் மேலும் கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தற்கொலை முயற்சிக்கான காரணங்கள் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.